கோவை அவிநாசி சாலையில் உள்ள CIT கல்லூரியில் சர்வதேச தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார தொழில்நுட்பம் குறித்த மாநாடு தொடங்கப்பட்டது. கோயம்புத்தூர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் நார்வேயின் மேற்கு நார்வே பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார பயன்பாடுகளுக்கான மேம்பட்ட பொருட்கள் தொடர்பான 4வது சர்வதேச மாநாடாக நடைபெற்றது. கோவை அவிநாசி சாலையில் உள்ள அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் ஜூன் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச தூய்மை எரிசக்தி மற்றும் சுகாதார தொழில்நுட்பம் குறித்த மாநாட்டின் துவக்க விழாவில் இந்தியா, நார்வே, இலங்கை, தென்கொரியா, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று பொருட்கள், அறிவியல், சுத்தமான எரிசக்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் சுகாதார பயன்பாடுகள் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து விவாதித்தனர். இந்த மாநாட்டை இந்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் என் கலைச்செல்வி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மாநாட்டு ஆய்வுக் கட்டுரைகள் தொகுப்பை வெளியிட்டு தொடக்க உரையாற்றினார். தொடக்க நிகழ்ச்சிக்கு CIT கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் தாளாளர் சந்தோஷ் மற்றும் நார்வேயின் HVL பல்கலைக்கழக பேராசிரியர் குன்னாய்ட்ரி ஆகியோர் தலைமை வகித்தனர். CIT முதல்வர் டாக்டர் ராஜேஸ்வரி வரவேற்புரை ஆற்றினார். மாநாடு குறித்த அறிமுக உரையாற்றிய மாநாட்டுத் தலைவர் டாக்டர் தயாளன் வேலாயுத பிள்ளை கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். HVL தற்போது இந்தியாவில் 9 கல்வி நிறுவனங்களுடன், இலங்கையில் 5 கல்வி நிறுவனங்களுடனும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்கால எரிசக்தி சவால்களை எதிர்கொள்ள உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும், இந்தியா மற்றும் நார்வே ஆராய்ச்சி கூட்டாண்மைகள் மேலும் வலுப்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூரில் இருக்கின்ற CIT வளாகத்திலே பன்னாட்டு அறிஞர்கள் கலந்துரையாடுகின்ற ஒரு மிக முக்கியமான அறிவியல் நிகழ்வு. இந்த நிகழ்வினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், எப்படி நாம் நம்முடைய அட்வான்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தனிமங்களையும் மெட்டீரியல்ஸையும் நம்முடைய அறிவியல் தொழில்நுட்பங்களின் மூலமாக எனர்ஜி அப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆற்றல் சார் உபகரணங்களுக்காகவும், ஹெல்த் கேர் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய சுகாதாரம் மற்றும் உடல் மேம்பாட்டுத்துறைக்காகவும் நாம் எப்படி பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கருத்தரங்கு இந்த வளாகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பன்னாட்டு நிகழ்விலே இந்தியா, ஸ்ரீலங்கா, சவுத் கொரியா, நார்வே போன்ற 4 நாடுகளிலிருந்து 50க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இதிலே பங்கேற்பதாக எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கிலே எப்படி ஆற்றல் சார் உபகரணங்களை நாம் பன்னாட்டு தொழில்நுட்பங்களுக்கு இணையாக இந்தியாவிலே உருவாக்க முடியும் என்ற முனைப்புடன் மற்ற நாடுகளின் கலந்துரையாடலின் பேரில் நம் இந்திய விஞ்ஞானிகளாலும், இந்திய மாணவர்களாலும், இந்திய ஆராய்ச்சியாளர்களாலும் எவ்வளவு சீக்கிரமாக நாம் இந்த துறையிலே உலகளாவிய முன்னேற்றத்தை அடைய முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த கருத்தரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தினுடைய துவக்க விழாவிலே பங்கேற்ற நாங்கள் அனைவரும் மிகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்கின்றோம். இந்த கலந்துரையாடல்களினுடைய முதல் கட்டமாக எங்கள் எல்லோருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை, புதிய தெம்பு கிடைத்திருக்கின்றது. 4 நாடுகள் இணைந்து கல்வி குழுமங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முக்கூட்டு ஒப்பந்தங்களின் மூலமாக நாம் ஆராய்ச்சியை செய்வோமேயானால் இந்தியா இந்த ஆற்றல் மற்றும் சுகாதாரத்துறையிலே உலகளாவிய உயரத்தை எட்டிப்பிடிக்கும் நாள் மிக தொலைவில் இல்லை என்ற புதிய நம்பிக்கை எங்களுக்கு பிறந்திருக்கிறது.